சகோதரிகளே, சகோதரர்களே, நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒரு போர்டிங்கில் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போது சாப்பாட்டுக்கு அப்புறம் பசங்களோட எல்லோரும் கூட சேர்ந்து ரோசரி சொல்லுவோம், ஜெபமாலை. கடைசியில் ஒரு ஜெபம் சொல்லும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு தூண் மேலே அப்படியே சாஞ்சிக்கிட்டு தூங்கிட்டான். ஜெபமாலை முடிஞ்சு அவங்கெல்லாம் எல்லோரும் போயிட்டாங்க. நான் மட்டும் இன்னும் சாஞ்சிட்டு அப்படியே தூங்கிக்கிட்டே இருந்தான். நான் அவனை பார்த்துட்டு கிட்ட போய் அவனை தொட்ட உடனே பரலோகத்திற்கு பிதாவே உம்முடைய நாமம் வர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக அப்படின்னு திரும்ப ஆரம்பிச்சிட்டான். இந்த சம்பவத்தை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற அந்த ஜெபம் நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக தூக்கத்தில் கூட சொல்லக்கூடிய ஒரு ஜெபமாக போல் மாறிவிட்டது. அதை நிறைய தடவை நம்ம திருப்பி சொல்கிறதுனால அதனுடைய உள்ளர்த்தங்களை ஆழமாக புரிந்து கொள்வது நமக்கு தெரியாமல் போய்விடும். மேலோட்டமாகவே சொல்லிவிட்டு போய்விடுகிறோம், இத்தனை முறை சொன்னோம் அப்படிங்கிறதோடு அது முடிஞ்சு போகுது. ஆனால் இன்றைய நற்செய்தியில் நாம் இறைவன் நமக்கு இந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். மத்தேயு எழுதிய அந்த மலை பிரசங்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இது. இந்த ஜெபத்தை எப்படி புரிந்து கொள்வது? இந்த ஜெபம் வார்த்தை அல்ல, வாழ்க்கை. சொற்கள் அல்ல, செயல் என்று சொல்வேன். அதாவது வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஜெபம் இது. எப்படின்னு பார்ப்போம். இந்த ஜெபத்தில் ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஒரு தொடக்கம் இருக்குது. ஒரு முடிவை நாமளே போட்டுக்கிறோம். இடையில 7 வேண்டல்கள் இருக்கின்றன. முதல்ல 3 மையமான ஒரு வேண்டல் நடுவில், அதுக்கப்புறம் 3. இதற்கு நாம் பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலையும் கடைசியும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்னாக்கா, விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே. அது ரொம்ப முக்கியமான ஒரு வாசகம். முதல்ல கடவுள் நம்முடைய அப்பாங்கிற உணர்ச்சி இருந்தால் தான் நம்ம ஜெபமே பண்ண முடியும். அதே நேரத்தில் அப்பானா கூட நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா கிடையாது, அவர் விண்ணகத்தில் இருக்கிறவர். நமக்கும் அவருக்கும் வேறுபாடு உண்டு, மிகப்பெரியவர். இருந்தாலும் அவர் உண்மையில் நம்முடைய தந்தை என்ற அந்த உணர்வு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது தான் நம்மால் ஜெபிக்க முடியும். அதன் பிறகு 3 வேண்டல்கள், ஒரு தேவையற்ற வேண்டல்கள் போல தோன்றும் ஒரு 3 வேண்டல்கள் இருக்கின்றன. முதல், உமது நாமம் புகழப்படுக, போற்றப்படுக. சரி, உமது நாமம் போற்றப்படுகன்னு நம்ம சொல்லத்தில் என்ன புண்ணியம்? அவர் நாமம் ஏற்கனவே போற்றப்படுகிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், இறுதி வேண்டலில் அதனுடைய பொருள் இருக்கிறது. தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அதான் உமது பெயர் போற்றப்படுக என்பதனுடைய உண்மையான பொருள். நான் யார்? கடவுளுடைய மகன். நான் தீமையில் மாட்டிக்கொண்டிருக்கும்போது யார் பெயர் கெட்டுப்போகிறது? தந்தையினுடைய பெயர் கெட்டுப்போகிறது, என்னுடைய அப்பாவினுடைய பெயர் கெட்டுப்போகிறது. ஆகினால் உமது பெயர் போற்றப்படுக என்று சொல்வதனுடைய ஒரே அர்த்தம் என்னவென்றால், நான் தீமையை விட்டு விலகி என்னுடைய வாழ்க்கையை நல்லவனாக வாழ வேண்டும். இரண்டாவதாக, மேலிருந்து வரும்போது உமது அரசு வருக என்று நாம் வேண்டுகிறோம். சரி, உமது அரசு வருக என்று நாம் சொல்வதனால என்ன புண்ணியம்? அதனால் அவருடைய அரசு வந்துடுமா? அதனுடைய பொருள் என்ன என்று பார்க்க போனால், அடியில் கடைசியிலிருந்து இரண்டாவதாக, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், சோதனையில் நாங்கள் விழவிடாதேயும் என்று பழைய காலத்தில் சொல்வார்கள். அதாவது, நான் சோதனையில் விழும்பொழுது யாருடைய அரசில் இருக்கிறேன்? சாத்தானுடைய அரசில் இருக்கிறேன். ஆகினால் நான் சோதனையிலிருந்து விடுபடும் பொழுதுதான் இறைவனுடைய அரசுக்கு வருகிறேன். மூன்றாவதாக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இவ்வுலகிலும் நிறைவேறுக. அவருடைய திருவுளம் என்ன? நாம் சகோதரர்கள் ஒருவரை மன்னித்து அன்போடு வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் உண்மையில் அவருடைய திருவுளம். மற்றதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிறது. அதனால தான் கடைசியிலிருந்து 3வது வரியில் என்ன சொல்கிறோம்? நாங்கள் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். இதற்கிடையில் நடுவில் ஒரு அருமையான மிக முக்கியமான ஒரு சென்டென்ஸ் இருக்குது. என்னென்னா, இன்றைய அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். அன்றாட உணவு என்பது இயேசு தான் அன்றாட உணவு. அவர் தான் நானே உயிர் தரும் உணவு, மற்ற உணவுக்காக அலையாதீங்கள், ஏனென்றால் உண்மையான உணவு நானே. யூக்கரிஸ்ட், திருப்பலி, இதுதான் எல்லா ஜெபத்தினுடைய மையம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே என்ற ஜெபத்தினுடைய மையமும் திருப்பலி தான். ஆகினால் அன்றாட உணவு என்பது முதலாக இறைவார்த்தை, மேலும் யூக்கரிஸ்ட். இது கடைசியில் நாம் ஒரு ஆமென் என்று சொல்லி இந்த ஜெபத்தை முடிக்கிறோம். அந்த ஆமெனுக்கு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நாங்கள் சொன்னதெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம் அப்படிங்கிறது ஒரு கமிட்மெண்ட். அதாவது நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம், நாங்கள் இது வரைக்கும் வேண்டுகிறதெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம் ஆண்டவரே என்று அந்த ஜெபத்தில் சொல்கிறோம். இதுதான் இந்த ஜெபத்தினுடைய ஒரு அருமையான உள்கருத்து. காட் பிளஸ் யூ.